வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் 2025 என்ன நடந்தது, ஸோ என்னென்ன மேட்ச் நடந்தது, யாரெல்லாம் வெற்றி பெற்றா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், இந்த பேக்லாஷை பொறுத்த வரைக்கும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒரு 5 மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த 5 மேட்சையும் பார்த்தீங்கன்னா நடத்தி முடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு மேட்சை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சை நடத்துனாங்க. ட்ரூ மேக்கின்டையர் வெர்சஸ் டேமியன் ப்ரீஸ்ட் வெர்சஸ் எல்ஏ நைட் வெர்சஸ் ஜாக்கப் ஃபார்டு. இதில் ஜாக்கப் ஃபார்டு தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் யுனைடெட் சாம்பியன் இருக்காரு, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அண்ட் இந்த மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே ஒரு ஹெவி வெயிட் மெட்டீரியல் ரெஸ்லர். இதுக்கு முன்னாடி நான் இந்த மேட்சை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கணும். பட் ஆனால் இது ஒரு யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக நடக்குது. வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஒரு மிட் கார்ட் ஸ்டோரி லெவலில் போயிட்டு இருக்குன்னு. ஸோ அந்தபடி மேட்ச் படி பார்த்தா செம. அதுலேயும் டேமியன் ப்ரீஸ்ட் அண்டர்டேக்கருடைய ஸ்டைல் ஃபார்முலாவை நிறைய யூஸ் பண்ணுறாரு. அண்ட் ட்ரூ மேக்கின்டையரும் ஜாக்கப் ஃபார்டும் நேருக்கு நேர் பார்த்து அந்த சண்டை போட்ட தருணங்கள் உண்மையிலேயே மாசாக இருந்தது. ஆக்சுவலி இது ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச் தான். ஆனால் முழுக்க பார்த்தீங்கன்னா இதில் தவிர்த்து மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஸ்டோரில் தான் இருக்கிறாங்க. இப்போது ட்ரூ மேக்கின்டையர் ஜாக்கப் ஃபார்டும் சண்டை போடுறாருல, ஒரு கட்டத்தில் ட்ரூ மேக்கின்டையரும் டேமியன் ப்ரீஸ்டும் அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ ரிங்கில் இருக்கிறது யார்? எல்ஏ நைட்டுக்கும் ஜாக்கப் ஃபார்டுக்கும் தான் ஒரு சிங்கிள் டைட்டிலாக இது ஒரு யுனைடெட் டைட்டில் மேட்ச் மாதிரி தான் நடக்குது. ரெண்டு பேரும் அவங்களுடைய ஃபார்முலாவில் தான் சண்டை போடுறாங்க. அண்ட் ட்ரூ மேக்கின்டையர் இருக்கிறார்ல, அவர் எல்ஏ நைட்டை பின்ஃபால் பண்ணி வின் பண்ணும்போது அகெயின் டேமியன் ப்ரீஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி தடுத்து நிறுத்துவார் இதுக்கு முன்னாடி, அதே மாதிரி தடுத்து நிறுத்துறாரு. ஸோ பர்சனல் இஷ்யூ அகெயின் அவங்க கொண்டு வந்துருக்கிறாங்க. ஸோ ட்ரூ மேக்கின்டையருக்கும் டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கும் மீண்டும் ஒரு மேட்சை நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். சரி, இவங்க ரெண்டு பேரும் ஒரு முறை சண்டை போட்டு டேபிளில் இருந்து விழுந்து அவங்க பாட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் மயக்கம் அடைஞ்சு கிடச்சிட்டானுங்க. இப்போ எல்ஏ நைட் இருக்கார்ல, இவர் அட்டாக் பண்ணதுக்காக ஜெஃப் ரிட்டர்ன் ஆகிட்டார். ஆக்சுவலி நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நேற்றுக்கு ஸ்மாக்டவுன் ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழில் சர்ப்ரைஸாக இவர் பேக்லாஷுக்கு வர போகிறாருன்னு. ஆனால் எந்த மேட்சும் தெரிலன்னு சொன்னேன். பட் ஆனால் இவர் இப்போது சோலோ சிக்காவா மேட்ச்சில் வந்திருக்காரு. ஆக்சுவலி என்ன சொன்னார்னா, சோலோ சிக்காவோடைய அடுத்த ஆள் இவர் தானா, சோலோ சிக்காவை தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இதை பார்த்த உடனே சோலோ சிக்காவும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பார். பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இது என்னுடைய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கப் ஃபார்ட்டுக்கிட்ட சொல்கிறாரு. ஸோ ஜாக்கப் ஃபார்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கிறாரு, என்னடா இவன் அடுத்தடுத்த ஆட்களை இறக்கிட்டே இருக்கான்னு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதில் எல்ஏ நைட்டை பின்ஃபால் பண்ணி ஜாக்கப் ஃபார்ட்டு வின் பண்ணிட்டாரு. பட் ஆனால் இந்த ஜெஃப் ஜாக்கப் ஃபார்ட்டுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. சரி, இந்த ஸ்டோரியில் எங்கே கொண்டு போய் எங்கே முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா விமன்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. த மேன் என்று அழைக்கப்படுற பெக்கி லிச் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைரா வல்கேரியாவை எதிர்த்து ஒரு மேட்ச் விளையாட போகிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸ்டோரி லைன் அப்படிங்கிறதுலாம் பெருசு கிடையாது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பித்து ரெசல்மனியா தான் ஆச்சு. ஸோ இப்போ இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மேட்ச் நடக்குது. ரெசல்மனியாவில் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணவங்க இன்றைக்கி இன்டர் கான்டினென்டல் சாம்பியனுக்காக மோதுறாங்க. மேட்ச் பேஸ் படி பழைய பெக்கி லிச்சை பார்த்த மாதிரி இருந்தது. பெக்கி லிச்சோடைய கன்னத்தில் என்னச்சுன்னு தெரியலங்க, அழகாக சதையெல்லாம் இருந்தது, எல்லாமே உருகி போயிருச்சு. ரோமனுக்கும் சரி பெக்கிக்கும் சரி கன்னத்தில் என்ன பிரச்சனை தெரியல, ஒரு சதை இல்லைங்க, எல்லாம் அப்படி ஒட்டிகிட்டு போய் இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லைரா வல்கேரியா பின்னி எடுத்துட்டாங்க, பெக்கி லிச் பின்னி எடுத்துட்டாங்க. பெக்கி லிச் அவங்களுடைய ஹீல்டன் தனத்தை காட்ட தான் செஞ்சாங்க. சரி, இந்த மேட்சில் எப்படியாவது நம்ம வின் பண்ணணும்னா சீட்டிங் தான் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ண பெக்கி லிச் கார்னரில் இருக்கிற அந்த டபிள்யூபிள்யூ சிம்பிள் போட்டிருக்கோம்ல அந்த ரூப், அதை பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டு அதில் பார்த்தீங்கன்னா லைரா வல்கேரியா அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. பட் ஆனால் லைரா வல்கேரியா பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே சூப்பராகவே சமாளிச்சிட்டாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா லைரா வல்கேரியா பெக்கி லிச்சுக்கு அவங்களோட ஃபினிஷரை போட்டு 1, 2, 3 எஸ் இந்த மேட்ச்சில் லைரா வல்கேரியா அகெயின் ரீடெயின் த டபிள்யூபிள்யூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். இது நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ சாம்பியனாக பெக்கி லிச் வருவாங்க. ஏன்னா அந்த மேட்ச்சில் அவங்க பண்ண ஹீல்டன் தானே அப்படி இருந்தது. ஸோ நியூ சாம்பியனாக ஆவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக லைரா வல்கேரியா பெக்கி லிச்சை வீழ்த்திட்டாங்க. சர்ப்ரைஸ்லேயும் இருந்தது. போகும்போது கூட பெக்கி லிச் செம கடுப்பாக போகிற மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. மேபி அகெயின் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக ஒரு ஸ்டோரி லைன் போவாங்க போல இருக்குது. பார்த்தா அப்படி தான் தெரியுது. சாரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். பெண்டா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக இன்றைக்கி டாமினிக் மிஸ்டீரியோ கூட மோத போகிறாரு. டாமினிக்கு நீ வரும்போது கூட்டத்தையே கூட்டிகிட்டு தாங்க வராரு. அவர் மட்டும் வரல, வரும்போது ஹெல்ப்புக்காக தான் கூட்டத்தையே கூட்டிட்டு தான் வராரு. வழக்கம் போல் ஃபின் பலர்
இந்த கூட்டத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிற்கிறாரு. மேட்ச் உண்மையிலேயே செம. ஒரு கட்டத்தில் டாமினிக்கை வெற்றி பெறதுக்கு அவருடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி பெண்டா பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இந்த மேட்ச்சில் வந்து டாமினிக்கை வீழ்த்தி நம்ம நியூ இன்டர்கனல் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் திடீர்னு அந்த இடத்துல வந்துட்டார் எல் கிராண்ட் அமெரிக்கானோ. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எல் கிராண்ட் அமெரிக்கானுக்கும் பெண்டாக்கும் அடுத்த ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க. அதுக்காக தான் டாமினிக் கூட இப்போ பேக்லாஷில் மேட்ச் வச்சுருக்காங்கன்னு. சேஸ் அதுதான் உண்மை. ஸோ எல் கிராண்ட் அமெரிக்கானோ வந்துட்டார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட டாமினிக் மிஸ்டீரியோ பெண்டாவை அகெயின் வீழ்த்தி அவருடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்டைன் பண்ணிட்டார். ஆமாம், டாமினிக்கு ஒத்த கண்ணு ரொம்ப செவந்திருக்கிற மாதிரி இருக்குது. கண்ணு பட்டுருச்சோ? சரி டாமினிக் மிஸ்டீரியோ செகண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா அவரோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் டாமினிக். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆமாம் அவளோட எதிர்பார்த்த பேட் மெக்கஃபி வெர்சஸ் குந்தர் அவருக்கு இடையிலான ஒரு சிங்கிள் மேட்ச். பேட் மெக்கஃபிக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பே இருந்தது. இவர் வந்து அதிகமாக சண்டை போட்டது கிடையாது. இது அவருடைய 4வது மேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சை பேஸ் பண்ணி நல்லாவே சண்டை போட்டார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மேட்சோடைய குவாலினேட்டை நல்லாவே கொண்டு போனார். ரேஞ்சனான குந்தரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கார். தன்னை ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ப்ரூஃப் இங்கே இப்போ பண்ணிட்டார். ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து குந்தர் வந்து பேட் மெக்கஃபியை வீழ்த்திட்டார். பட் இருந்தாலும் குந்தர் வந்து செஸ்ட் ஆஃப் போடும்போது பேட் மெக்கஃபியும் குந்தருக்கு செஸ்ட் ஆஃப் போட்டிருப்பார். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் குந்தருக்கு ஒரு ஹைப் தேவை அப்படிங்கிறதுக்காக இந்த மேட்ச் வச்சாங்க. ரொம்பவே க்ளீனாக பேட் மெக்கஃபியை வீழ்த்திட்டார். வீழ்த்தினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேட் மெக்கஃபியுடைய கையை பிடிச்சி ஷேகன் கொடுத்துரு பாரு நல்லா சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மூமெண்ட் நல்லா இருந்தது. ஸோ இந்த மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மைக்கேல் கோல் இருக்கார்ல, அவர் பேட் மெக்கஃபியை கட்டி பிடிச்சி நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டும் நல்லா இருந்தது. மைக்கேல் கோர்டன் உதவி பண்ணாருங்க பேட் மெக்கஃபிக்கு எப்படியாவது குந்தரை வீழ்த்துவார்னு. பட் ஆனால் முடியலையே. அண்ட் நவ் த மெயின் ஈவென்ட் டைம், ராண்டி ஆர்டன் வெர்சஸ் ஜான் சினா ஃபார் த அன்டிஸ்பியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச். ராண்டி ஆர்டனுடைய சொந்த ஊரில் நடக்குது. ஸோ அதனால் ராண்டி ஆர்டனுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு. ஃபேன்ஸ் வரும்போது அப்படி பாட்டு பாடுறாங்க ராண்டி ஆர்டனோட சாங்ஸை. அண்ட் 16 டைம் ஜான் சினா வந்துட்டார். இப்போ 17 டைமில் மறந்து போச்சு. ஸோ ஜான் சினா வெர்சஸ் ராண்டி ஆர்டன் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறமா இவங்க மீண்டும் மோதுற முதல் மேட்ச். ஃபஸ்ட் டைமாக பார்த்த மாதிரி இருக்குல்ல இந்த மூமெண்ட்டெல்லாம் பார்க்கறதுக்கு. அண்ட் ஜான்சனோடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் தூக்கி கேட்டாச்சு. எத்தனை டைட்டில் இவங்களுக்குள்ள மாறி மாறி நடந்துருக்குதுங்க. எத்தனை டைட்டில், விதவிதமான டைட்டில். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் வேறு ரகம். இதில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன். ராண்டி ஆர்டன் இருக்கால், அது பழைய மூமெண்ட்டு. கரெக்டாக ஜான்சனா வந்து ஏஏ போடும்போது அந்த ஏஏஏ பார்த்தீங்கன்னா ஆர்கேஓவாக நம்ம ராண்டி ஆர்டன் யூஸ் பண்ணுவார் மிந்தி. ஸோ அந்த மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க பழைய மூமெண்ட்டில் என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணாங்களோ அந்தந்த சேட்டைகளில் நமக்கு ரீக்ரியேட் பண்ணி இந்த ஓல்டு மெமரிஸை ஞாபகப்படுத்துகிற விஷயம்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணாங்க. ஜான்சனா ஏஏ போடும்போது ராண்டி ஆர்டன் ஆர்கேஓ போட்டதெல்லாம் வேறு லெவல். ஸோ கிரேட்டஸ்ட் எவர் ராண்டி ஆர்டன் நிரூபிச்சிட்டாரு. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து ஜான்சனாவை சோழி முடிக்கணும்னு சொல்லிட்டு பல முறை பார்த்தீங்கன்னா அவருடைய பங்கிக்கை யூஸ் பண்ண முயற்சி பண்ணார். வழக்கம் கூட தான் ரெஃப்ரியை பார்த்தீங்கன்னா தெரியாமல் ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ண அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஜான்சனா சீட்டிங் முயற்சி பண்ணார். பட் நான் சீட் பண்ண முயற்சி ஜான்சனாவுக்கு ஆர்கேவை போட்டுட்டு கமெண்ட்ரி செக்ஷன் டேபிள் இருக்குல்ல, அங்கே ஒரு ஏஏ அதாவது ஜான்சனாவோட ஏஏயை ராண்டி ஆர்டன் ஜான்சனாக்கே திருப்பி போட்டார். கமெண்ட்ரி டேபிளில் இருக்கா, அடுத்த டேபிளில் இருக்கா, 2 டைம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி போட்டார். முழுக்க முழுக்க ராண்டியோடைய பவர்ஃபுல் தானோ ரொம்பவே அதிகமாக இருந்தது. உள்ளே தூக்கி போட்டார். சரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆர்கே போட்டார். 1-2 வின் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணார். ஆனால் கிக் அவுட் பண்ணிட்டார். சரி இப்போ நம்ம பன்கிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு ஆட்ருத் ஏன் வந்துட்டார். எத்தனை இதுங்க. இந்த ஆட்ருத்தினால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தோற்று போயிட்டார். ஆக்சுவலி இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன தெரியுமா, ஆர்கேவை போட்டு 1-2 வின் பண்ணும்போது அது தெரியுமா ரெஃப்ரி இல்லை. ஸோ செக்யூரிட்டிஸ் எல்லோரும் வந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆர்கேவை போட்டார். நிக்கோலஸுக்கும் ஆர்கேவை போட்டார். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம ஆட்ருத் வந்தார். ஸோ ஆட்ருத்தோடைய டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்திக்கிட்டு ஆட்ருத்தும் ஒரு ஆர்கேவை வாங்கின ராண்டி ஆர்டன்கிட்ட அந்த டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்திக்கிட்டு ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஜான்சனா வில் ரீடைன் த டைட்டில். ரீடைன் பண்ணதுக்கப்புறமா நான் சொன்னோம்ல அவங்களுடைய குழந்தை நாயகனை நான் வந்து பலியிடுவேன்னு. இன்றைக்கி உங்கள் குழந்தை நாயகன் இறந்து போயிட்டார், நான் வந்து ஸ்டில் சாம்பியனாக இருக்கிறேன் அப்படின்னு ஜான்சனா பேச இன்றைக்கி பேக்லாஷை முடிச்சிட்டாங்க. எதிர்பார்த்தது நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் மெயின் ஈவெண்ட் உண்மையிலேயே பக்காங்க. பக்கானா பக்கா 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 பக்கா
பக்காவின் பக்கா. சரி, உங்களுடைய பக்கா ரேட்டிங்கை மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பக்கா.